ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது எஸ்டர்டே சண்டே விலாகுங்க. லாஸ்ட் வீக் வந்துட்டு என்னால் ஃபுல்லாகவே வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கண்ணில் வந்துட்டு கொஞ்சமாக அடிபட்டிருந்ததுங்க ஸ்கூலில். அதனால் ஸ்கூலுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஆஃபீஸ்க்கோ ஓடுறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு அடிபட்டிருந்தனால அதை பார்க்குறதுக்காக அக்கா, மாமா அண்ட் அக்கா குட்டி 3 பேர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து தம்பி வந்துட்டு இனி ஹாஸ்டல் போகிறாருங்க அக்கா குட்டி. ஸோ அதனால் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் சண்டே வந்து கொஞ்சம் அவுட்டிங் போயிருந்தோம். ஸோ போய் கிராஸ்குள்ளே போய் தம்பிக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் வந்து பசி நல்லா ஆகிடுச்சுங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு என்னோடய கொல்லிக் காவியாவுக்கு கேட்டுட்டு பக்கத்துலேயே ரேஸ் கோர்ஸ்லேயே குற்றாலம் பார்டர் கடைன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கோழி ஸ்பெஷல் ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. ஸோ அங்கே போய்ட்டு திருப்தியாகவே எல்லோரும் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பர்ச்சேஸ் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். இன்றைக்கி தான் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. சர்வீஸும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக அந்த நொங்கு பாயசமும் இளநீர் பாயசமும் ரொம்பவே வெரி வெரி டேஸ்டியாக இருந்துச்சுங்க. குட்டீஸாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. தம்பிக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லி 2 வீக்ஸாக ட்ரை பண்ணி நேற்று தான் வந்து ஹேர் கட்டிங்க்காக நேச்சுரல்ஸ் போயிருந்தேங்க. ஸோ தம்பிக்கும் அக்கா 2 பேர்த்துக்குமே ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock பக்கம் ஆகிடுச்சுங்க.